Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் வந்து ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எஸ்எம்ஸ்டி பேஸ்ட் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் பார்க்குறத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு ஒரு பை அண்ட் செல் வந்து என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரிஸ் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸையும் ப்ராஃபிட்டையும் கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்மளோட லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் செகண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஸ்லாட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. புக் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் செகண்ட் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ செகண்ட்லேருந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி வந்து பார்த்துடலாம். ஓகே, யூரோஎஸ்டி வந்து நம்ம ஒரு 2 மூவ் வந்து சொல்லியிருந்தோம். ஒன்று மேலே போகணும், இல்லைனா கீழே போகணும் அப்படின்ட்டு. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். ஏன்னா நான் போட்டுட்ருக்கிற எல்லா வீடியோவுமே ப்ரீவியஸ் வீடியோவை பேஸ் பண்ண வீடியோவாக தான் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் எல்லா வீடியோவும் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. யூரோஎஸ்டி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஸோ நம்ம வீக்லியோட சப்ளையில் மார்க்கெட் வந்து திரும்பியிருக்கு. மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. இங்கேருந்து நம்ம பிளான் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணிடணும். ரைட்டா? ஸோ வீக்லியோட சப்ளையில் மிட்டிகேஷன், டெய்லியில் ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேஷன். இப்போ வந்து நம்ம 4 ஹவருக்கு போகலாம். ஸோ 4 ஹவரில் நம்ம இந்த ஓவரால் மேலே இருக்கக்கூடிய அந்த வீக்லியோட சப்ளைன்றது வந்து ஒரு டெசிஷனலில் மார்க்கெட் நமக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு பொசிஷன் மூவ் இல்லைனா பெரிய ரியாக்ஷன் நடந்து கீழேயும் மேலேயும் போகக்கூடிய மூமெண்ட்ஸ் வந்து டெசிஷனல்ஸில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பேசிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இங்கே நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த சப்ளைன்றது ஆக்சுவலாக ஒரு டெசிஷனல் சப்ளை தான். ரைட்டா? அப்போது இந்த டெசிஷனல் சப்ளைஸில் நமக்கு ரியாக்ஷன் கொடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரியாக்ஷன் அப்படின்றது டெய்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி கீழே வந்திருக்கான். சோச் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த சோச் பண்ணதுக்கு நோ இன்டிஸ்மெண்ட். அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டான். மேலே போனதுக்கப்புறம் இன்டர்னலில் இருக்கக்கூடிய ஒரு ஹையை எடுத்த உடனே மார்க்கெட் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் நமக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் சப்ளைவும் இருக்குது. ஸோ இந்த சப்ளைவை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டா? அப்போது இந்த சப்ளையில் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட், அந்த ரீஃபைன்மெண்ட்டை மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? டெய்லியோட ரீஃபைன்மெண்ட். ரைட்டா? ஸோ ரீஃபைன்மெண்ட்ஸ் வந்து நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ரீஃபைன்மெண்ட். ஸோ டெய்லியோட ரீஃபைன்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி இப்போது ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், 4 ஹவருக்கு வந்து போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான், ஆனால் ஃபெயில் பண்ணல. இந்த ஹையை எடுத்திருக்கான், ஆனால் இது ஒரு இன்டர்னல் ஹை தான். இந்த ஹையை எடுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டியை ஹன் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ நமக்கு 4 ஹவரில் மார்க்கெட் சோச் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ணலாம், செல்லுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடலாம். இப்போ 4 ஹவரில் இதுதான் வந்து சோச். ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் வந்து இந்த சோச் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி. இதுக்கு முன்னாடி இந்த சோச் வந்து பண்ணுறதுக்கு பதிலாக
அதே சப்ளைல மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தேன். இல்லைனா இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு 2 பிளான் வந்து சொல்லியிருந்தேன். அப்போது இந்த டிமாண்டில் நம்ம பை போகலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் தாராளமாக பை வந்து போகலாம். ஸோ இதே பிளானை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். மார்க்கெட் வந்து இந்த சோர்ச் எடுத்தால் தான் நமக்கு செல்லு. அது வரைக்கும் நமக்கு பை தான். அப்போ நம்ம பை ட்ரை பண்ணலாம். அந்த பையை நம்ம எடுத்து அந்த பை வந்து எஸ்எல் அடிக்குது, அந்த பை வந்து எஸ்எல் என்ட்ரி கொடுத்துருச்சு அப்படின்னாலே நமக்கு பிரேக் ஈவனையும் கூட சேர்த்து கொடுத்துரும் மார்க்கெட். ஓகேங்களா? பிரேக் ஈவனை கண்டிப்பாக கொடுத்துரும். நீங்கள் தப்பான ஒரு இடத்துல என்ட்ரி போனீங்கன்னா தான் உங்களுக்கு பிரேக் ஈவன் கொடுக்காம எஸ்எல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் கரெக்டான ஒரு என்ட்ரி அப்ரோச் பண்ணி கரெக்டான ஒரு என்ட்ரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிரேக் ஈவன் கொடுத்துரும். அப்போ பிரேக் ஈவன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எஸ்எல் அடிக்கும்போது நமக்கு 0 லாஸ் தான் இருக்கும். ரைட்டா? அதனால் கரெக்டான என்ட்ரியை மட்டும் அப்ரோச் பண்ணுங்கள். இப்போது இந்த டிமாண்டில் நம்ம பை வந்து போயிருந்தோம். இந்த இடத்துல நம்ம ஓவராலாக எஸ்எல் வந்து எடுக்காமல் பிரேக் ஈவனுக்கு மாறிட்டோம். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ஃபெயிலியர் ட்ரேடு தான். ஆனால் நம்ம இந்த இடத்துல லாஸ் பண்ணல. ரீசன், நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக பிரேக் ஈவன் ரூலை வந்து எஸ்எம்சி ரூலை ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி பிரேக் ஈவன் பண்ணனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகேங்களா? அப்போது இந்த எஸ்கேப் ஆனது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும். ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் இல்லை டீட்டெயிலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கும்போதும் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதும் லைவாகவே நம்ம பிரேக் ஈவன் பண்ண என்ட்ரிஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நாலேஜ் வந்து கண்டிப்பாக கெயின் ஆகும். ஓகேங்களா? அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க முடிஞ்சால். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், பிரேக் ஈவன் பண்ணிட்டோம். அதாவது 0 லாஸ் 0 ப்ராஃபிட். நமக்கு லாஸ் ஆகக்கூடிய என்ட்ரியை 0 லாஸாக மாற்றிக்கிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறான், 4 ஹவரில் வீக்லியோட சப்ளை 4 ஹவர்னுடைய ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? 4 ஹவர்னுடைய ரீஃபண்ட்மெண்ட். இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். சரி, டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி இப்போ 4 ஹவரில் நமக்கு என்ன பண்ணுறான், சோச் வந்து கொடுக்குறான். ஓகே, இப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பை ஆர்டர் இருக்குது. அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த பை ஆர்டருக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், 15 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணோம் 1 ஹவரில். ஸோ இந்த டிமாண்ட் வந்து எடுத்து பை போகலாம். ஆனால் இதில் எகன் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், வீடியோலாம் சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் மேலே இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி கீழே வந்துட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், பை வந்து 1 ஹவர்லேருந்து 5 மினிட்டுக்கு போனோம். 5 மினிட்ல இருந்து இங்கே பை வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஓவராலாக நமக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போன உடனே இங்கே போட்டிருந்த பை ஆர்டரை பிரேக் ஈவன் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பை ஆர்டர் வந்து போட்டிருந்தோம். ஸோ டிபி எங்கே வச்சுருந்தோன்னா ஈரோஹிஸ்டியோட இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையில் வந்து நம்ம டிபி செட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணால், நம்ம ட்ரேடு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக டிபி போகுதோ இல்லை எஸ்எல் போகுதோ அதை நம்ம மேனேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு பழகணும். ஓகேங்களா? ஸோ மேனேஜ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த ஹையை வந்து நமக்கு பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த இடத்துல நம்ம அப்படி எஸ்எல்ஐ எடுத்து என்ட்ரி பாயிண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா $2 வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ப்ரெட் அந்த வேல்யூக்கு $2 வந்து நமக்கு லாஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இந்த டிமாண்ட் பிரேக் ஆனால், இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன பண்ணணுன்றதை இன்னொரு பிளான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ரைட்டா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டு மார்க்கெட் இங்கே என்ன பண்ணியிருக்கான், இது வந்து 5 மினிட்டோட டிமாண்ட். ரைட்டா? அப்போ இந்த 5 மினிட்டோட டிமாண்டில் எகைன் மிட்டிகேஷன் வந்து பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஃபெயிலியர் வந்து பண்ணுறான் இந்த இடத்துல. இப்போது நமக்கு வந்து 4 ஹவர்னுடைய டிமாண்ட் 4 ஹவர்னுடைய டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டான் மார்க்கெட். இங்கேருந்து இப்படி போயிட்டான். அதில் இருக்கிற ரீஃபண்ட்மெண்ட்டையும் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மேனிப்புலேட் வந்து மார்க்கெட்டை உள்ளே வந்து பண்ணியிருக்கு லோ டைம் ஃப்ரேமில். ஓகேங்களா? இன்கேஸ் இப்போ நமக்கு இந்த ஒரு ஹையை எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னா நமக்கு ஒரு குட் மேனிப்புலேஷனாக இருந்திருக்கும். இது அவ்வளோ பெரிய மேனிப்புலேஷன் இல்லை, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் ஆக்சுவலாக ஒரு ஃப்ளிப்பு.
ஸோ இந்த 2 சப்ளையிலும் நம்ம கண்டிப்பாக செல் வந்து பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். இதை இதை நான் வந்து எதுக்கு எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன், ஆக்சுவலாக டெய்லியில் வீக்லி வந்து சப்ளை மிட்டிகேஷன். ஸோ அந்த வீக்லியை இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணி வீக்லியை மிட்டிகேட் பண்ணி இதில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு டெய்லிக்கு வரும். அப்போது டெய்லின்றது வீக்லியோட பவர் கம்மியான ஒரு, அதாவது டெய்லின்றது வீக்லியோட பவர் கம்மியாக ரெஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைம் ஃப்ரேம். எப்படி சொல்லணும் அப்படின்னா, வீக்லின்றது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், டெய்லின்றது ஒரு லோவர் டைம் ஃப்ரேம். அப்போது லோவர் டைம் ஃப்ரேமோட ரெஸ்பான்ஸை வச்சு லோவர் டைம் ஃப்ரேமோட கேரக்டரை வச்சு ஹையர் டைம் ஃப்ரேமை பிரேக் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறது முட்டாள்தனம். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன நினைக்குதோ அது லோவர் டைம் ஃப்ரேமில் சிம்டம்ஸ் கொடுக்குதான்றதை பார்த்து நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம், அதாவது சிக்னல்ஸ் கொடுக்குதா அப்படின்றத பார்த்து. இப்போது டெய்லி வீக்லி வந்து சப்ளை இருக்குது, ரைட்டா? இந்த இடத்துல வீக்லி சப்ளை இருக்குது. வீக்லி சப்ளைக்கு உள்ள டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து வீக்லியோட சப்ளை. இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ண உடனே நமக்கு ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் டெய்லியில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன். அதுவே இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஸோ இந்த இடத்துல போயிட்டு டெய்லிக்கு பதிலாக இன்னும் கம்மியான ஒரு டைம் ஃப்ரேம்க்கு வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்கன்னா, இந்த டெய்லியோட 4 ஹவருக்கு நீங்கள் போகிறீங்கல்ல, அந்த 4 ஹவரில் வந்து பவர் கம்மியாக இருக்கும், டெய்லி வந்து கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணனால நமக்கு கன்ஃபர்மேஷன்றது 4 ஹவரில் பார்க்கணும். நம்ம 4 ஹவரில் பார்த்தாச்சு, 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. ஆனால் நமக்கு சப்ளைஸ் வீக்லி, ஓகேங்களா? சப்ளைன்றது வீக்லியிலேருந்து டெய்லியில் பார்க்கும்போது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரூல் என்ன சொல்லுதுன்னா 4 ஹவருக்கு போக சொல்லுது, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டெய்லியில் சோர்ஜ் பண்ணிட்டா ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் இந்த டெய்லியில் சோர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நமக்கு இந்த லைனை வந்து எடுக்கணும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த லைனை வந்து மார்க்கெட் எடுத்துட்டா, இந்த லோவை வந்து மார்க்கெட் வந்து எடுத்துட்டா செல்லுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் 4 ஹவரில் சோர்ஜ் நடந்துருச்சு, ரைட்டுங்களா? ஸோ மார்க்கெட் டெய்லியில் ரெஸ்பெக்ட் பண்ணால் எங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுவான், 4 ஹவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணால் எங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுவான், அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும், ஓவரால் ப்ராஃபிட்டுக்கு வந்துடலாம். இங்கே சோர்ச் வந்து நடந்துருச்சு டெய்லியில், ஓகேங்களா? அப்போது இந்த சோர்ச்சுக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம். இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரீஃபண்ட்மெண்ட்டில் எடுத்தனால இந்த ட்ரெண்டே செல்லுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்றது லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போது நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க இந்த இடத்துல அப்படின்னா, நீங்கள் ட்ரேடு பண்ணுறது லோவர் டைம் ஃப்ரேம்குள்ளே ட்ரேடு வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வீக்லியோட சப்ளை டெய்லியில் சோர்ச் வந்து கொடுத்துருச்சுன்னா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கங்க. அதோட ரீஃபண்ட்மெண்ட்டில் போயிட்டு 4 ஹவரில் போய் ஒரு சோர்ச் கொடுத்துருச்சுன்னா ஸ்ட்ராங்காக எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ இதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடியது இங்கே இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியோட லோ. இந்த லோ பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக செல்லுக்கு வந்து டர்ன் ஆகிக்கலாம், ஓகேங்களா? இப்போ 4 ஹவரில் நமக்கு சோர்ஸ் கொடுத்துருக்கு, ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணி ரூல் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த 4 ஹவரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஹவரில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைஸில் இருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம இந்த டிமாண்ட் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம் டிபி. இந்த டெய்லியோட அடுத்து பை ஆகக்கூடிய இடம் இந்த இடம் தான், ஓகேங்களா? இப்போ இந்த மூமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கான மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சப்ளையில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா என்ட்ரி, இந்த என்ட்ரியில் எடுத்து பை ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு டிபி ஹிட் ஆயிரும். அப்போது மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகி போகலாம், ஓகேங்களா? ஆனால் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த சப்ளைஸில் என்ட்ரி கொடுத்தா என்ட்ரி, இல்லைன்னா நோ என்ட்ரி, ஓகேங்களா? என்ட்ரி கொடுக்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 4 ஹவரில்
இந்த சப்ளைஸ்ல இருந்து இந்த 2 சப்ளைலேருந்தும் நம்ம செல் பண்ணி இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது டெய்லியில் போய் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கும். இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்போ இந்த லைன் எடுக்குதோ, இது வந்து சோச்சன் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். எப்போ இந்த லோவை எடுக்குதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து இந்த லோ இப்படி எடுக்குதுன்னா சப்ளைவை எடுத்து நம்ம ஆக்சுவலாக இருக்கக்கூடிய வீக்லியோட இந்த லோ வரைக்குமே நம்ம ட்ரை பண்ணலாம். இவ்வளோ பெரிய டிபி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்ளை அப்படின்றது நமக்கு வீக்லி, ஓகேங்களா? அப்போது வீக்லியோட லோ இங்கே வர்றதுக்கு தான் சான்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஆனால் இந்த லோவுக்கு விட இந்த லோவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த லோ இல்லைனா பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த லோ எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து டிசிஷனல். அப்போது இந்த லோ மூவ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் வந்து இருக்குது. இதில் டெய்லியில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா. ஸோ இதில் மூவ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் வந்து இருக்குது. இதில் மூவ் ஆகிறதுக்கு ஒரு 80% இருக்குது. இதில் மூவ் ஆகிறதுக்கு ஒரு 50% இருக்குது. ஆனால் மார்க்கெட் இங்கே வரணும், ஓகேங்களா? ஓகே, இப்போது இங்கே வீக்லியில் இந்த சப்ளைக்கு மார்க்கெட் போயிட்டான் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வேறு வழியே இல்லை, இந்த லோ தான் வந்தாகணும், ஓகேங்களா? இப்போது இங்கே இருக்குது அப்படின்றனால நம்ம இந்த லோ வரைக்கும் ட்ரை பண்ணுறதே பெட்டர் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்களாம் பிகினராக தான் இருப்பீங்க. அப்படி என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா இந்த லோ வரைக்கும் செட் பண்ணுங்கள். டெய்லியில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா, அதாவது இந்த சோச்சை எடுத்தால் இது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 4 ஹவரில் இருக்குது. இப்போது நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய இடம் இந்த சப்ளைவும் இந்த சப்ளையும் தான். இதில் வந்து நம்ம செல் வந்து பண்ணி ட்ரேட் வந்து பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளான். டெய்லியில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் மூமெண்ட் இந்த இடம், ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் வீடியோஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஓகே, டுமாரோ மார்னிங் 6:30க்கு கோல்டு வீடியோ வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஒரு கரன்சி பேரை மட்டும் பண்ணலாம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைசஸ் இந்த மாதிரிலாம் அப்படியே ஒவ்வொன்றா வந்து எடுத்துகிட்டு வரலாம், ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.